இன்றைக்கி அந்த முத்துக்குமரன் ரன்னிங் டாஸ்க் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா வர்ஷினியும் தர்ஷா குப்தாவும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, டேய் இன்றைக்கி இந்த வாட்டி ஓகே முத்து, நீ வந்து இது பண்ணிட்ட, ஆனால் இனிமேல் நீ ரிஸ்க் எடுக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி வர்ஷினி சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இல்லை எனக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் ஓடணும்ல, நான் கண்டிப்பாக எல்லா டாஸ்க்கும் ஓடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே வர்ஷினி சொல்கிறாங்க, யூஆர் 1 in billion அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி அந்த வார்த்தை எப்படி முழுங்குறாங்க. ஐயோ சொல்லக்கூடாது வெளி அப்டேட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே முழுங்கிட்டு, அதான் ஆல்ரெடி நீ இது பண்ணியாச்சுல்ல, நீ எதுக்கு திரும்ப ஓடுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவும் அவர் திரும்ப அதே ரீசன் தான் கொடுக்குறாரு. ஒரு ஒர்த்தான கண்டஸ்டண்ட்டுக்கு நான் ஓட் போட்டேன்னு சொல்லி மக்கள் வந்து என்னை பார்த்து பெருமை பண்ணோம். சரிடா, நான் சும்மா ஒருத்தனுக்கு ஓட்டு போடல, நம்ம ஒரு நல்ல பிளேயருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஹாப்பி ஆகணும், அதுக்காக தான் நான் ஓட் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்னால் அடிக்கடி ஓட்டிங் அப்டேட் வர்றது வந்து உண்மை கிடையாது மக்களே. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அஃபிஷியல் ஓட்டிங்கிறது சும்மா சொல்ல மாட்டாங்க. எப்போயாச்சும் ஒரு தடவை தான் நமக்கு அந்த நியூஸ் கிடைக்கும். இப்போ வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அஃபிஷியலியும் அன்அஃபிஷியலியும் முத்துக்குமரன் மட்டும்தான் லீடிங். பட் அந்த ஓட்டிங் ஆர்டர் இன்னும் கிடைக்கல. வெறுமனே முத்துக்குமரன் லீடிங்கில் இருக்காருங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ மற்றபடி ஓட்டிங் ஆர்டர் போடுறதெல்லாம் சும்மா ரேண்டமாக எல்லோரும் போடுறது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் போட்டுகிட்டே இருங்க. அஃபிஷியல் ஓட்டிங்னு யாரும் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம். அது சும்மா சொல்கிறது தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களாகவே அவங்கள வந்து அவங்க அந்த டிவியில் வெளியில் போகிறத காட்டுறது வரைக்கும் அவங்களுக்கு ஓட் போட்டுகிட்டே இருங்க. ஸோ அன்அஃபிஷியல் படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். 46.79% ஓட்ஸு, 85,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் வந்து சௌந்தர்யா 18.97%, 34,537 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே தான் அப்போ மார்னிங் சொன்ன மாதிரியே தான். முத்துக்குமரனோட ஓட்ஸை விட பாதியிலையும் குறைவாக தான் அவங்க வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் ஒரு 4% ஓட்ஸ் வாங்கிட்டாருன்னா கன்ஃபார்ம்டாக எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கும். தேர்ட் பிளேஸில் வந்து விஷால் இருக்கார். 12.6% ஓட்ஸோட 23,000 ஓட்டு வாங்கியிருக்காரு விஷால். அதாவது சௌந்தர்யாவோட ஒரு 10,000 11,000 ஓட்டு கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸில் ஜாக்லின், அவங்க வந்து 10% கிட்ட ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 9.91% ஓட்ஸ், அதாவது 18,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. விஷாலுக்கும் இவங்களுக்கும் 4,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குது. 4,000 இல்லைங்க, 5,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குது. விஷாலுக்கு அடுத்த பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. அடுத்த பிளேஸில் பவித்ரா இருக்காங்க. அவங்க வந்து 6.16%, அதாவது 11,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் 7,000 ஓட்டுக்கிட்ட வித்தியாசம் இருக்குது. அதுக்கு அடுத்து லாஸ்ட் பிளேஸில் ரயன் இருக்கார். ரயன் வந்து 5.57% ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ பவித்ராக்கும் ரயானுக்கும் 1000 ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது எப்போ வேணால் மாறலாம். ஒருத்தருக்கு ஓட்டு கூடலாம், ஒருத்தருக்கு ஓட்டு குறையலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே அன்அஃபிஷியல் தான். ஏன்னா நிறைய பேருக்கு அன்அஃபிஷியல் ஒன்று இருக்கிறதே தெரியாது, ஆனால் அஃபிஷியலில் ஒழுங்காக ஓட் போடுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்டராக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அஃபிஷியலில் வந்து ஓட்டிங் டிஃப்ரென்ஸும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் ஃபேவரட்ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.